அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வர்றேங்க. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் பத்தின தகவல்கள தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம எந்த விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அது சம்பந்தப்பட்ட தகவல்களை தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு வெட்டினரி சயின்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கோர்ஸும், அது போக பிடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா டைரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜியான மாதிரியான கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வரக்கூடிய 2026, 27ஆம் வருடத்திற்கான அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ங்கிறது இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன கட் ஆஃப் வாங்கினா இந்த கல்லூரியில் இடங்கள் கிடைக்கும், என்ன மாதிரியான இடங்கள் இருக்குது, எத்தனை கல்லூரிகள் இருக்குது, எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம். ஸோ தமிழ்நாடு வெட்டினரி சயின்சஸ் அண்ட் அனிமல் சயின்சஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டா டானுவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2026, 27ஆவது வருடத்திற்கான அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது மே 25ஆம் தேதியிலிருந்து நம்மளுக்கு வந்து ஜூன் 17ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜூன் 17ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்க பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வெட்டினரி சயின்ஸ் டாக்டருக்கான படிப்பு. மொத்தம் எத்தனை இடங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 660 இடங்கள் இருக்குதுங்க. ஸோ காலேஜ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது, நாமக்கல்ல இருக்குதுங்க, திருநெல்வேலியில் இருக்குது, தஞ்சாவூர், சேலம், தேனி அண்டு உடுமலைப்பேட்டை. ஸோ இத்தனை மொத்தம் ஒரு 7 இடங்கள்ல இருக்குதுங்க இந்த கல்லூரி. ஸோ இந்த 7 இடத்துலையும் சேர்த்து 660 சீட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிடெக்ல ஃபுட் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ், மொத்தம் 140 சீட்டு. இதுல வந்து 3 இடத்துல இந்த கல்லூரி இருக்குது. சென்னை, ஒசூர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சேலம். இந்த 3 காலேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் கொடுக்குறாங்க. இது போக பிடெக் டைரி டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸை 2 காலேஜில் தர்றாங்க. சென்னை அண்ட் சேலம் இந்த 2 காலேஜ்லையும் வந்து தர்றாங்க. இது போக பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 சீட்டுங்க. இதை ஒசூர்ல தர்றாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய சீட்ஸ்ல வந்து ஒரு 15% சீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு ஒதுக்கிறது போக மிச்சம் இருக்கக்கூடிய 85% ஆஃப் சீட்ஸை தான் இங்க நம்மளுக்கு தரதா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நோட்டிபிகேஷன். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் இல்லாம நம்ம இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். சரி சார், மொத்தமே 660 சீட் தான் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நம்மளுக்கு என்ன கட் ஆஃப் வாங்கினா இந்த கல்லூரிகள்ல, அதாவது நம்ம வந்து இந்த வருஷம் இது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸ்ல நம்ம என்ன கட் ஆஃப் வாங்கினா வெட்டினரி சயின்ஸ்ல வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரீவியஸ் கட் ஆஃப் டீட்டெயில்ஸுமே அவங்க வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் போன வருஷம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓசி கேட்டகரியில் போன வருஷம் 198.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. இது போன வருஷத்தோட கட் ஆஃப் டீடைல்ஸ். அதுக்கு முன்னாடி வருஷம் 197.5க்கு முடிஞ்சிருக்குங்க. கிட்டத்தட்ட வருஷம் வருஷம் கட் ஆஃபோட டீடைல்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. ஸோ இந்த வருஷமும் 198.5லையோ இல்லை 199லையோ நம்மளுக்கு சீட்டு க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 195.50ங்கிற கட் ஆஃப்க்கு க்ளோஸ் ஆயிருக்குது. பிசி முஸ்லீம் 193 கட் ஆஃப்க்கு முடியுதுங்க. எம்பிசி அண்ட் டிஎன்சி 196.50, எஸ்சி கேட்டகரி 195.50, எஸ்சிஏ 192, எஸ்டி 191.50. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரோட கட் ஆஃப் டீடைல்ஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரிங்கிற கோர்ஸுக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அதே பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச்ல ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில் 193யும், பிசி கேட்டகரி 187.5, பிசி முஸ்லீம் 195, எம்பிசி டிஎன்சி 187, எஸ்சி 181, எஸ்சிஏ 180.5க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் டைரி டெக்னாலஜிக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த கோர்சஸ்க்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே வெட்டினரி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா
ஃபிசிக்ஸ் 50 மார்க்ஸ், கெமிஸ்ட்ரி 50 மார்க்ஸ் அண்ட் பயாலஜி 100 மார்க்ஸ். மொத்தம் 200 கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கட் ஆஃப் 200 மார்க்ஸ் கட் ஆஃப்ங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இந்த பவுல்ட்ரி டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ அதில் 3 சப்ஜெக்டில் 200க்கு வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுவாங்க. என்ன கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்குங்கிற தகவல் இருக்குங்க. இது போக அரசு பள்ளி மாணவர்களுக்கு, அதாவது 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கட் ஆஃப்க்கு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி கேட்டகரியில் 195க்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடிஞ்சது. பிசி முஸ்லீம் 194க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சி 196.5க்கு முடிஞ்சிருக்கு. எஸ்சி 197, எஸ்சிஏ 197, எஸ்டி 191.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் டோட்டலாக நம்மளுக்கு வந்து வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் கேன்வாஸ் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட டீட்டெயிலும் ஆகும். ஸோ வெட்டினரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெட்டினரி சயின்ஸ் கோர்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த கட் ஆஃப்குள்ள இருந்தால் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. உண்மையை சொல்ல போனோம்னா +1 தான் போகுமே தவிர்த்து மைனஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்கன்னா 160 கட் ஆஃப் எடுத்திருக்கோம் சார், 150 கட் ஆஃப் எடுத்திருக்கோம், நம்மளுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த கட் ஆஃப்க்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. குறைஞ்சபட்சம் கடைசி கட் ஆஃபாக 190 வச்சுக்கோங்க. 190க்கே சீட்டுங்கிறது உறுதி கிடையாது. ஸோ அதுக்கு மேலே கட் ஆஃப் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்க. நீங்கள் குறைவான கட் ஆஃப் வாங்கிட்டு அப்ளை பண்ணிட்டு இந்த சீட்டு கிடைக்குமா இந்த சீட்டு கிடைக்குமான்னு யோசிக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெட்டினரி சயின்சஸ் யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ். ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.